சரி, இந்த வகையில் அடுத்த டாப்பிக்காக நாங்கள் எடுக்க இருந்தது இந்த ஐக்கிய நாடுகள் சபையுடைய கூட்டத்தொடர் 8ஆம் தேதி போன மாதம் 8ஆம் தேதி தொடங்கி இந்த மாதம் 8ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு மாதம் நடைபெற்று முடிவிட்டது. பல நாடுகளும் அங்கு கூடி தங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் நாங்கள் எல்லா நாடுகளை பற்றியும் கதைக்கக்கூடிய சூழ்நிலை இங்கே இல்லை. குறுகிய நேரத்தில் எங்கள் நாட்டிலிருந்து சில பிரதிநிதிகள் அங்கு சென்றார்கள். உதாரணமாக தமிழரசு கட்சியிலிருந்து மதிப்புக்குரிய ஸ்ரீதரன் சென்றிருந்தார். அதே தமிழர் கட்சியில இருக்கிற இன்னொரு அணியிலிருந்து சுமந்திரன் அணியிலிருந்து வைஷ்ணவி சொல்லி இன்னொரு பெண்மணி அனுப்பப்பட்டிருந்தார். வைஷ்ணவி சண்முகநாதன் அனுப்பப்பட்டிருந்தார். அதே நேரத்தில் கஜேந்திர பனம் அவர்கள் சென்றிருந்தார். அதை விட சுயேட்சை குழுவிலிருந்து திரு டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சென்றிருந்தார்கள். இப்படி 4-5 பேர் சென்ற பொழுதும் கூடிய அளவு கவனத்தை எடுத்தவர் வைத்தியர் அர்ச்சனா என்பது கவனிக்கப்பட வேண்டியது. இந்த வகையில் உங்களுடைய கருத்து என்ன? இதை சுருக்கமாக நாங்கள் முடிக்க வேணும். என்ன உங்களுடைய கருத்து என்ன? வைத்தியர் அர்ச்சனா அவர் சுயேட்சை கட்சி கேட்டோடையாலே அவருடைய இயக்கம் முழுக்க சுயேட்சையாகத்தான் இருக்கிறது. அவர்களுக்கு அங்கே ஒரு ரிசீவ் பண்ணுறதுக்கும் உதவும் இல்லை, ஒரு இடத்தை கூட்டிக் கொண்டு போகிறதுக்கும் மக்கள் என்ற உதவிகளை அவர் எதிர்பார்க்கல. அவர் சென்ற ஹோட்டலில் போய் ஒரு ஹோட்டலில் நின்றுட்டு அப்புறம் ஒளிம்பி நடந்து தெரிஞ்சு ஒரு அங்கே டாக்ஸியை பிடிச்சி ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயின் எடுத்து அப்புறம் அங்கே இருந்து நடந்து அப்படி நடந்து தான் ஐக்கிய நாடு சபைக்கு போய் சேர்ந்தார். ஆமாம், அப்படி அந்த வகையில் உண்மையிலே அவர் தனி நபராக அங்கே எங்களுடைய நாட்டிலிருந்து அங்கே சென்று ஏதோ ஒரு முயற்சியை அவர் செய்கிறார். அந்த வகையில் அவருக்கு ஒரு பாராட்டு நாங்கள் தெரிவிக்கத்தான் மானோம். இருந்தாலும் அவர் இலங்கையிலிருந்து வெளிக்கிடாத முதல் சுவிஸ் எம்பசியில் போய் விசா எடுக்க முற்பட்ட பொழுது அங்கே விசா அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. இருந்தாலும் அவருடைய தமையனோட பரிசில் இருக்கிறார். எனவே பரிசுக்கு விசா எடுத்து தான் அவர் போனவர். தமையனுடைய ஏற்பாட்டெல்லாம் நாங்கள் போனதாக அறியப்பட்டது. அங்கே தமிழ்கிட்ட போய் தமையனுடைய ஒரு ஃப்ரெண்ட் தான் அவருக்கு உதவி செய்த வேண்டும். அதை எவரும் தனக்கு உதவி செய்யாத மாதிரி வெளியுள்ளது காட்டுவதாக தான் தனியாகத்தான் சென்று இதெல்லாம் செய்த வேண்டிய ஒரு காட்டு. அப்படி தனியாக இவருடைய உதவி இல்லாமல் அவர் அப்படி செய்திருக்கிறது சந்தர்ப்பம் மிக குறைவானது தான் என்னுடைய கருத்து. இருந்தாலும் அவருடைய ஃப்ரெண்டோட அவருக்கு உதவி செய்திருப்பு காசு கொடுத்ததாகலாம் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த வகையில் ஐக்கிய நாடுகள் சபை அங்கே ஜெனீவாவுக்கு போய் அங்கே இங்கே பாரிஸில் இருந்து ட்ரெயினில் போய் அப்புறம் அங்கே சுவிஸுக்கு போய் ஜெனீவா அப்புறம் நடந்து கொஞ்சம் தூரம் போய் அப்படிலாம் போயிருக்கிறார். அங்கே போய் சில விஷயங்களை அவர் பப்ளிக்காக சொல்லியிருக்கிறார். நீங்கள் அந்த சில விஷயங்களை சொல்லுங்கள். என்னோட அவர் தன்னுடைய தந்தையார் காணாமலாக்கப்பட்டார் என்று சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார் ஐக்கிய நாடு சபையில். அதை எனக்கு சொல்லிக்கே அழுது சொல்லி இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அங்கே இலங்கை பார்லிமெண்ட்டிலே தனக்கு பேசுவதற்கு உரிமை தரவில்லை. சபாநாயகர் பல தடவை ஸ்டாப் பண்ணி வைத்திருந்தார். 3 மாதமாக தன்னை கதைக்க விடவில்லை என்றெல்லாம் அதில் பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார். இப்படி பல விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தாலும் அதில் முக்கியமாக நான் கவனிக்க வேண்டிய விஷயம், ஐக்கிய நாடுகள் சபையில் போய் நீங்கள் எவரும் கதைக்க முடியாது. காரணம் என்றால் அந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு நீங்கள் ஒரு ஸ்பீச் அல்லது ஒரு காலத்தில் இந்த வைகுண்டவாசன் என்பவர் திடீரென சபைக்குள் நுழைந்து ஒரு பேச்சு தொடங்கினார். அது உலக பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வு. அப்போ இங்கே ஐக்கிய நாடுகள் சபையில் நீங்கள் எழுந்தமானமாக போய் எதுவும் கதைக்க முடியாது. அங்கே ஒரு அரசாங்கத்தின் பிரதிநிதியாக அல்லது ஒரு பாப்புலரான ஒரு கட்சியின் பிரதிநிதியாக நீங்கள் ஏற்கனவே இங்கே தொடர்பு கொண்டு அதுக்குரிய அனுமதி கேட்டு தான் நாங்கள் போய் பேசலாம் ஒழிய. ஆனால் பார்வையாளராக எல்லாரும் போகலாம். அப்படி பார்வையாளராக போனாலும் ஒரு சிலர் அங்கே உள்ள அனுமதி எடுத்துத்தான் போகலாம். மற்றவர்கள் வெளியில கேண்டீன்ல இருந்தோண்டு அங்கே சின்ன ரூம்கள் அங்கே இங்கேன்னு சொல்லி இருக்கு. அங்கே ஒரு சில அரசியல் கட்சி வேறு நாட்டோரோட நீங்கள் ஒரு சின்ன ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி ஏதாவது செய்யலாம், கதைக்கலாம், பேசலாம். ஆனால் அந்த 15 வருடங்களாக எங்களுக்கு இதெல்லாம் தெரியப்படாத காலத்தில் அர்ச்சனான்ற விளக்கத்தை பார்க்க அவர் சில வட்டங்களில் சொல்றார், பெரும்பாலான அந்த அரசியல்வாதிகள் இலங்கையிலிருந்து வரும்போது அவர்களுக்கு பண வசதி இருக்கிறதால இந்த இப்படியான காலகட்டங்களில் தாங்களும் ஐக்கிய நாடுகளில் போய் பேசுகிற வேண்டிய மாதிரி ஒரு பிம்பத்தை மக்களுக்கு உருவாக்குற காரணத்தால் தான் அங்கே கண்டிலேருந்து காய்ச்சி போட்டு ஒவ்வொரு ரூமுக்கு ஒவ்வொரு பிரதிநிதிகளோட சில பொதுவான விஷயங்களை காய்ச்சி போட்டு வந்தால் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு போட்டு வந்து நாங்கள் எதை கழிச்சோம் அதுக்கு சொல்லுவார்களே ஒழிய ஐக்கிய நாடுகள் சபையில் பேசப்படும் விஷயங்கள் எடுத்தோடு பப்ளிக்கு விடப்படுவதில்லை. அது பிறகுதான் கனாவதுக்கு தெரிய வரும். அதனால இங்கே போய் வருபவர்கள் இந்த உண்மை என்ன நிலை என்று மக்களுக்கு தெரியாது. இப்போ அர்ச்சனா போனதால சில விஷயங்கள் புரியக்கூடியதாக இருக்கிறது என்றது உண்மைதான். ஆனாலும் அர்ச்சனா அங்கு போய்
தன்னுடைய பெரும்பாலும் தன்னுடைய விஷயங்கள் தனக்கு ஏற்பட்ட பாதிப்புகளே தனியாக கதைச்சு போட்டு வந்திருக்கிறார் என்ற மாதிரியான சில குறைபாடுகளை சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் அது கதைச்சல தவறோ தப்போன்னு நாங்கள் சொல்ல வரவில்லை. ஆனால் அவருக்கு நடந்த அநீதிகளை அவர் இமெயில் மூலம் இந்த ஆணையத்துக்கு முதல் அறிவித்தவர். அறிவித்து அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார். அதனுடைய தான் நேர போய் இதை அந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நேரடியாக அதுக்குரிய ஆதாரங்களையும் கொடுத்து கதைச்சு போட்டு வந்தேன்னு சொன்னார். அதே நேரத்தில் இலங்கை சபாநாயகருக்கு எதிராகவும் சில குற்றங்களை சுமத்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர் திரும்பி இலங்கைக்கு போய்க்க பாராளுமன்றத்துக்கு மீண்டும் போய்க்க அங்கே எப்படியான எதிர் விளைவுகள் வருமென்றது இன்னும் தெரியாது. அங்கே யார் அவருக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் ஒரு பய உணர்வு கூட அவருக்கு இல்லாமல் துணிவாக ஒரு தமிழன் துணிஞ்சவன் வீர வரலாறு படைத்தவன் என்பதற்கு ஆதாரமாக சில விஷயங்களை செய்தாலும் ஒரு சில விஷயங்களை நாங்கள் அவரை பாராட்டித்தான் ஆகணும். ஒரு சில விஷயங்களை அவருடைய சில பேர் சொல்லுவாங்க இதுவும் தன்பாயால் கடுமன்ற மாதிரி சில வார்த்தைகளை தவறுதலாக அவர் பாவிக்கும் போது அதுவும் அவருக்கு வினியாக வருவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே எப்படி இருந்தாலும் இப்போ மற்றவர்கள் வச்சது இதுவரையில் வெளியில் வரல. சிறுகன் போயிருக்கிறார், மற்றது பிரியாக்களும் போயிருக்கிறார். அவர்களை பற்றி எந்த விதமான என்ன காய்ச்சார்கள் போனார்கள் என்று ஒன்றுமே தெரியாது. ஐச்சுனா பரிசுக்கு வந்தால் நான் அவருக்கு ஒரு பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னுக்கு நிற்க வேண்டும். அவர் சிறந்த கட்டிக்காரன் என்றும் பாராட்டு பண்ணி காய்ச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தமிழ் அவரை சந்திக்கிறதுக்கு மிக ஆவலாக இருக்கிறார். இல்லை இப்போ அந்த கருத்துக்கு நான் ஒரு கருத்து சொல்லிட்டு அவர் அர்ச்சனாவுக்கு ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். தான் இந்த வெளிநாட்டுக்கு போய் ஒருவரையும் தான் சந்திக்க விருப்பமில்லை, இவரையும் சந்திக்கவில்லை, தன் தமிழ் ஒரு நண்பரை தவிர மற்ற இவரையும் சந்திக்கவில்லை. அது சந்திக்காததுக்கு என்ன காரணம் என்றால் தான் போய் பலரையும் சந்தித்தால் அவருக்கு நிறைய ஆட்கள் இருக்கணும். ஒரு ஆளை சந்திக்க வந்தால் குறை நிறைய வரும். அதே நேரத்தில் ஆட்களை சந்திக்க போனால் இவர் இங்கே பணம் சேர்க்கத்தான் வந்திருக்கிறார் என்றொரு கருத்து உருவாக்கம் ஏற்படும். எனவே தான் ஒருவரையும் சந்திக்காமல் தனியாக அவருக்கு ஆட்கள் கூட்டிக்கொண்டு போகிறதுக்கு ஆட்கள் இல்லையண்டு இல்லை. ஒரு டாக்ஸிக்காரன் அடிச்சோட வந்து இவரை ஏற்றி கொண்டு போனதை நாங்கள் அதை பார்த்தோம். அப்படி கனவேறு பேரோட தொடர்பு கொண்டு நான் வந்து ஹெல்ப் பண்ணவா, நான் பெறவா, நீ பெறவான்னு கனவேறு பேரோட தொடர்பு வச்சு அவரை மறுத்திருக்கிறார். அதுக்கு அவர் சொன்ன காரணம் இருக்கக்கூடியதான் இருக்குன்னா இல்லை பேரண்ட் வீட்டை போனேன்னா அவருடைய காய்ச்சியான இவர் அங்கேயும் போய் பணம் சேர்க்கத்தான் போனார் என்ற மாதிரியான கருத்துருவாக்கம் பெறமாட்டாக்கா தான் ஒருவர்கிட்டையும் போயிடுன்னு சொன்னார். எனவே அர்ச்சனா பக்கத்தில் நாங்கள் ஒரு மனிதனை தனி மனிதனாக முற்றுமுழுதாக தாக்குவது வன்மமாக செய்யக்கூடாது. நியாயங்கள் இருந்தால் அதில் பிழை இருந்தால் நாங்கள் சுட்டி காட்ட வேணும். சில விஷயங்களை சரியாக எந்த ஒரு கெட்டவன்லையும் நல்லதும் இருக்கும், எந்த ஒரு நல்லவன்லையும் கெட்டதும் இருக்கும். இந்த அடிப்படையில் தான் ஒரு மனிதர் நோக்கணும். நாங்கள் அர்ச்சனாவுக்கு சார்பாகவும் இல்லை, அர்ச்சனாவுக்கு எதிராகவும் இல்லை, அர்ச்சனாவுக்கு எதிரானவர்கள் நாங்கள் எதிரானவர்களும் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சுக்கொண்டு அர்ச்சனாவிலே நிறைய பிள்ளைகள் இருக்கு. அவர் ஆக்களை நேரடியாக தாக்குறது, தான் பெரிய படித்தாள் மாதிரி சொல்லிக் கொள்றது பப்ளிக்கில், மற்றவன் படிக்கையில் ஓய்வு படிக்கையில் எல்லாம் சொல்கிறதுலாம் தவறான விஷயம். அப்படி ஒரு தனிப்பட்ட பர்சனல் அட்டாக் செய்யக்கூடாது. அப்போ இவரில் அப்படியான குணங்கள் இருக்கிறதால இவர் தனக்கு தானே எதிரிகளை சம்பாதிக்கிறார் ஒழிய இவருக்கு தானாக எதிரிகள் உருவாகிறது. இவர் தான் தன்னுடைய எதிரிகளை, இவருடைய திறமை இருக்கு, ஆற்றல் இருக்கு, அந்த திறமையை சரியான வழியில் பயன்படுத்தாமல் எதிரிகளை சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறதால பாராளுமன்றத்துக்கு உள்ளும் வெளியிலும் இவர் பல எதிரிகளை சம்பாதிக்கிறார். இவர் நினைச்சதை சாதிக்க முடியாமல் இப்படியே கதைச்சு கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கருத்து. இந்த மாதிரி இறுதியாக இங்கே ஒரு சகோதரியும் வந்திருக்கிற அவள் உங்களுடைய நிகழ்ச்சியை பற்றி பிஸியாக இருக்கிற பரவாயில்லை. ஏதாவது சொல்ல போறீங்களா இந்த பெண் இந்த போஸ்டல் ஸ்ட்ரைக்கை பற்றி? அதாவது அர்ச்சனா பற்றி இப்போ காட்சி கொண்டிருக்கோம். அர்ச்சனா பற்றி சொல்லுங்க. அங்க போனபடியால் அங்கத்தே உண்மையான நிலவரத்தை எல்லா ஆக்களும் அறியக்கூடியதா அந்த விஷயங்களை சொன்னார். தான் என்ன செய்தன்றதையும் சொன்னார். அவர் போனதால மக்களுக்கு நாடுகள் சபையண்டா என்னன்றது தெரியும். சரி சரி. இந்த வகையில் எங்களோட போன வாரம் கடந்தோட சகோதரி இந்த ஒரு லேட்டாக வந்தபடியால நிகழ்ச்சியின் முடிவில் வந்ததால அதிகம் கதைக்க முடியலை. சரி, முடிவாக நாங்கள் என்ன சொல்ல இருக்கிறீர்கள்? அப்போ நிகழ்ச்சி இதோடு முடிப்போம். சொல்லுவோம். அர்ச்சனா ஒரு திறமான ஒரு கட்டிக்காரத்தனம் இருக்கு என்றால் எதையும் துணிஞ்சு கதைக்கக்கூடியவர்கள். நாளைக்கு தனக்கு என்ன நடக்கும் என்றதை பற்றியே சிந்தனை இல்லை. எந்த ஒரு கருத்தையும் யாருக்கு முன்னாலேயும் திடீரென்று டப்பண்டு ஓப்பனாக சொல்லுவார். ஓகே, அந்த வகையில் வர பாரதூரமான விளைவுகளை பற்றி அவர் சிந்திக்கிறது. அதான் அந்த வகையில் அர்ச்சனாவுக்கு எங்கள் சார்பாக இந்த அப்பரும் சுப்பரும் சார்பாக நாங்கள் சொல்லக்கூடியது, அர்ச்சனால திறமை இருக்கு, அவருடைய ஆற்றல் இருக்கு, அவருக்கு எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்கிறார், அதை விட அவர்களுக்கு ஒரு லோவும் படித்து கொண்டிருக்கிறார் என்று அறிஞ்சோம். அந்த வகையில் அவருடைய திறமை இருக்கு. அந்த திறமையை
தன்னிட்ட இவ்வளவு திறமை இருக்கும் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு மற்றவர்களை பார்த்து கேட்பதுதான் தவறு. அதே நேரத்தில் தனி மனித தாக்குதல், ஒருவரை பார்த்து அவரை உருவக்கேடு செய்கிறது அல்லது வேறு விதமான தனிப்பட்ட தாக்குதல் செய்கிறது, தனி மனித தாக்குதலை அவர் குறைக்க வேணும். அவர் என்ன படித்தார், உனக்கு என்ன படித்த, ஓயில் போனியா அல்லது ஏயில் படிச்சியான்லாம் கேட்கறது தவறு. மனிதர்களை ஒரு மனித நேயத்தோடு பார்க்க வேணும். எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை இந்த உலகத்தில், 5 பேரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. எனவே அவர் இவ்வளவுதான் படித்தாலும் ஆனால் அவருக்கு ஒரு சிறிய தாக்கம் இருக்கின்றது என்னுடைய கருத்தை. அவரை நான் விட்டு அவர் எப்போ முதல் இந்த சாவச்சேரி ஆஸ்பத்திரியில் முதல் தோன்றினாரோ அவரை நான் முதல் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு நண்பர் தான் அந்த வீடியோ முதல் போட்டிருந்தார். அவர் யார் என்பதை நான் பிறகு சொல்கிறேன். அதுக்கு பிறகு நான் அவரை பார்க்க தொடங்கினேன். அவர் தொடங்கின காலத்திலிருந்து பார்த்து கொண்டு வரேன். அவருக்கு சிறு பிள்ளையிலிருந்து வளர்ந்த காலத்தில், பிள்ளையாக பிறந்து வளர்ந்த காலத்திலிருந்து அவருக்கு ஒரு உளவியல் தாக்கம் இருப்பதாக நான் அறிகிறேன். என்றால் தாய் தகப்பன் இல்லை, சௌரங்கள் கிட்ட இல்லை, கல்யாணம் செய்து பிள்ளைகளை தன்னை மகனை ஒரு கொஞ்ச காலம் தனியாக வளர்த்தது, தனியாக ரூமில் இருந்தது, இப்படி தகப்பன் செத்தது, அப்புறம் தாய் செத்ததுன்னு சொல்லி அவருக்கு உறவுகளாக ஆதரவாக சிறிய வயதில் இல்லாத இப்படியான உளவியல் தாக்கங்கள் அவர்களை நிறைய. இப்படி இந்த சர்வாதிகாரிகளாக வந்த ஹிட்லர், இந்த சதாம் ஹுசேன் போன்றவருடைய வரலாறை கூட நான் படித்து பார்த்தால் அவருடைய சிறுபராயத்து வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னால் அவர்கள் வேறு தாயகப்பனை இழந்து வேறு வளர்ப்பில் வளர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த உண்மையான அன்பு பாசம், மற்றவர்கள் எப்படி பழகணும், எப்படி மற்றவர்களை அனுசரிக்கணும், ஒரு சௌரத்தோட வாழ்ந்திருக்கணும், ஒரு டீனேஜ் தாண்டுமானும் சௌரங்களோட வாழ்ந்திருக்கணும், தாயகப்பனோட வாழ்ந்திருக்கணும். ரெண்டாத்தான் அந்த சின்னல்லே அடிபட்டு எல்லாம் கரைஞ்சு ஒரு தெளிவு வரும், உறவண்டா என்கின்ற ஒரு தெளிவு வரும். இப்படி தெளிவில்லாமல் வளர்ந்தவர்கள் இவரும் ஒருவர் என்பதை அவருடைய வரலாறு பார்க்கும்போது புரிகிறது. அப்போ இது உளவியல் ரீதியான சில தாக்கங்கள் இருந்தாலும் அவர் இனியாவது உணர்ந்து தன்னுடைய திறமைகளை வீணடிக்காமல் மக்களை அரவணைத்து எல்லாரையும் அனுசரித்து போனால் அவருக்கு எதிர்காலம் உண்டு. அப்படின்னா அவர் அடுத்த முறையும் தேர்தலில் வெற்றியடைவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் மற்றவர்களோட ஒத்து போவோம். இப்போ ஒரு நேரம் ஒரு நாள் பாராட்டி கலைப்பார், அப்புறம் அடுத்த நேரம் திட்டி கலைப்பார். அப்போ இது நடைமுறைக்கு ஏற்றதில்லை. அப்போ முதல் பாராளுமன்றத்தில் நீங்கள் எல்லாரையும் அனுசரிக்கணும். ஆனால் அவர் பாராளுமன்றத்தில் நான் டிபேட் எத்தனையோ பார்த்தேன். டிபேட் ஒன்றைக்கு எல்லாத்தையும் புள்ளி விவரமாக எடுத்து தான் கேட்கிறார். அது உண்மை. அது பற்றி சீமானோடு தான் கதைக்கிறார். மற்றவர்கள் மாதிரி வாயில வந்து சும்மா காய்ச்சி போட்டு அது சீமான் இவரை விட திறமாக கதைக்கிறார். அந்த சீமான கூட இவர் கேவலமாக கதைக்கிறார். அது புரியாத விஷயம். சீமான கூடவோ அரசியல்ல தெளிவு பெற்றுறார். இவெல்லாம் இப்பதான் சீமாண்ட அரசியல் ஒரு விஷயத்தை அவற்ற சாய்வு இல்லாமல் இவரும் அரசியல் அங்கே நடத்தல. டாக்டர் அரசியல் பேச்சிலும் சீமாண்ட சாயல் தான் அங்கே இருக்கு. இயற்கையை போற்றணும், இயற்கை எண்ணணும், பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும் பேசுறது. இதெல்லாம் யார் முதல் பேசுறது? சீமான் தான் இதை முதல் பேசினான்றது நான் ஆணித்தரும். அதுக்காக நான் சீமானுக்கு முழு ஆதரவு இல்லை. நல்ல எங்களுக்காக ஒரு குரல் கொடுக்கறது நாங்கள் ஆதரிக்க தேவை. சீமான் பாலிடிக்ஸ்ல லாங் டைம் இருக்கிறோடைய ஒன்றும் சொல்லிக் கொடுக்கறது அவர் பற்றி சொல்லுவார் எப்படி செய்யணும். சரி, அந்த வகையில் நாங்கள் இதுவரை நீண்ட நேரம் கதைத்து விட்டோம். சரி, முடிவாக முடிப்பவை நம்ம. சரி, அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அப்புறம் சூப்பர் நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை மீண்டும் சந்திப்போம்.